Welcome students, I welcome you all to the on-screen class for 8th Standard Social Studies from Subhash Matriculation High Secondary School, Tangasi. In today's class, we are going to see the 6th unit in history. The topic is Development of Industries in India. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தொழிற்சாலைகள் அப்படி தானே. ஸோ இந்தியாவில் அந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளோட வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் டு டில் நவ், ஸோ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் பிகினிங் த லெசன், த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் acquaint with the traditional crafts of India, analyze the causes for the decline of Indian industries, to understand the beginning of modern industries, know the aim of 5-year plans, understand the phases of industrial development in India. So in this lesson we are going to discuss about first the traditional crafts of India. So firstல வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ கைவினை பொருட்கள் அவங்க முதல்ல என்ன செய்தாங்க, ஸோ உருவாக்குனாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னது, அதுக்கப்புறம் அது எவால்யூட் ஆகி தான் என்னது இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லெசன் என்னெல்லாம்னா இந்திய தொழிற்சாலைகள் பற்றியும், ஸோ எப்படி மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு ஃப்ரம் த பிகினிங் டு டில் நவ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இப்போ இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்கும் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் அமௌங் தம் அண்ட் த 5-year பிளான். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே. ஸோ ஒவ்வொரு 5 இயர்க்கும் ஒரு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளான்ஸில் தான் என்னது, இந்த 5 இயர்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ஸோ அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளானிங் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் 5-year பிளான்ஸோட எய்ம் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ஒவ்வொரு படிப்படியாக இண்டஸ்ட்ரியல் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். The history of Indian industry perhaps dates back to the history of humankind. So from the beginning, so the birthplace first லாம் பார்த்தோம்னா from the start, not from the AD man, but when we get civilized, so civilized ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா handicrafts, ஸோ கைவினை பொருட்களும் அக்ரிகல்ச்சரும் தான் மெயின் ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு அப்படி தானே. ஸோ அக்கார்டிங் டு எட்வர்ட் பெய்ன்ஸ், the birthplace of cotton manufacture is India, where it probably flourished long before the dawn of authentic history. So according to Edward Baines என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பெர்த் பிளேஸ், ஸோ காட்டன் பருத்தி உற்பத்தியான ஸோ பிறந்த இடமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காட்டன் மேனுஃபேக்சருக்கு, ஸோ அதாவது பருத்தி தயாரிப்பில் அதோட பிறப்பிடமே இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பெர்னியர் who visited India during the reign of Mughal Emperor Shah Jahan marveled at the incredible quantity of manufactured goods. So Taverny, a French traveler, admired the peacock throne, carpets of silk and gold as well as mini carvings. So நம்ம நாட்டில் உள்ள கைவினை பொருட்களோட கலைநயத்தை, ஸோ கலைஞர்களோட கலைநயத்தை பார்த்து முகலாய எம்பரரோட ஷாஜஹானோட சிம்மாசனம் பார்த்தோம்னா, ஸோ அந்த அரியணை இருக்குல்ல, ஸோ மயில் தொகைகளானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஆர்ட்டு, ஸோ அவங்க பண்ணியிருந்த அந்த ஆர்ட் எல்லாமே என்னச்சு, ஸோ கார்பெட்ஸ் எல்லாம் சில்கில் கார்பெட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே என்னது மினி கார்விங்ஸ், அந்த அளவுக்கு செதுக்கப்பட்டு ஒரு நுட்பமாக செதுக்கப்பட்ட அந்த செதுக்கு வேலைகளாகட்டும் கைவினைகளும் அவரே ரொம்ப கவர்ந்து தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிராஃப்ட் இஸ் த மெயின் ஆக்குபேஷன். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமா உணவு தேவைக்கு அப்புறமா மனிதன் ஃபர்ஸ்ட்டில் மெட்டாலிக் யூஸுக்கு தேவையான, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் ஃப்ரம் த பாட்ரிஸ் அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் டு டிசைன் த பாட்ரிஸ் அண்ட் தென் தே வேர் டிசைன் த அதர் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன். ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுலேயே நிறைய எனது மக்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஸோ ஒரு அமைப்பு, ஸோ வேலை வாய்ப்புகளும் அமைந்தது. ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக கைவினை கலைஞர்களோட இதுவும் அதுவே அடிப்படை அவங்களோட வேலை வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி வாஸ் நோன் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னா, ஸோ மேன் பிகம் சிவிலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆடைகள் வடிவமைப்பில் தான் முதல்ல என்ன பண்ணாங்க, ஸோ பாட்ரிஸ் அந்த மாதிரிலாம் சிவிலைஸ் ஆகி நெக்ஸ்ட்டு தே பிகம் டு க்ரூமிங் தம்செல்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க டெக்ஸ்டைல்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் அபவுட் தேர் ஃபர்னிஷிங் மெட்டீரியல், ஸோ வுட் ஒர்க் பண்ணாங்க, ஐவரி, ஸ்டோன் கட்டிங், லெதர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் யானை தந்தங்களை கூட அவங்க என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஸோ ஃபார் தட் என்ன தட் ஃப்ராக்னன்ஸ் வுட்டு, ஸோ அது சொன்னால் நறுமணமிக்க மரக்கட்டைகள், ஸோ நம்ம சாண்டல்ஸ் எல்லாம் சொல்லுவோம், சந்தனக்கட்டை அந்த மாதிரி நிறைய. நெக்ஸ்ட் ஆல்சோ மெட்டல் ஒர்க்கு, ஜுவல்லரிஸ்,
village artisans as potters, weavers produced articles and utensils for their use. But some specialist goods were produced for domestic and international markets. ஸோ இதில் மெயினாக பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், மஸ்லின், wool, silk and metal, and India was famous for its fine quality of silk cloths. பட்டு துணிகளுக்கு இந்தியா வந்து அதுக்கு ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே இருந்தது. ஓகேவா? அண்ட் தென் அபவுட் வீவிங்லேயே இருக்கட்டும், அண்ட் certain of metal industry were quite well known. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சௌராஷ்டிரா was known for bell வங்கா, ஸோ தட் இஸ் பெங்காலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் டின் இண்டஸ்ட்ரி அண்ட் டாக்கா ஐடென்டிஃபைட் வித் மஸ்லின் க்ளோத். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதோட தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸோ எந்த ஃபீல்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட, ஸோ இந்தியாவில் காட்டன் அப்படி ஃபஸ்ட்டில் பெர்த் பிளேஸாக இருந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அது மாதிரி சௌராஷ்டிரா வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ மணிகள், முத்து, அந்த மாதிரி மணிகள், இந்த பாசிகள், இந்த பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, தென் த மஸ்லின் ஆஃப் டாக்கா. ஸோ டாக்காவோட மஸ்லின் கிளாத்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ மம்மீஸ் இன் இஜிப்டியன் டாம்ஸ் dating from 2000 BCE were found wrapped in Indian muslins of the finest quality. A 50 meters of thin fabric could be squeezed into a matchbox. ஸோ ஒரு 50 மீட்டர்ஸான ஒரு 50 மீட்டர் தின் ஃபேப்ரிக்கை வந்து ஒரு மேட்ச் பாக்ஸுக்குள்ளே என்ன செய்யலாம், நம்ம வந்து ஸ்க்யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதை சுட்டி அந்த அளவுக்கு மென்மையாகவும் லேஸாகவும் திறம் வாய்ந்த பட்டு துணிகள், தரமான பட்டு துணி, அதாவது மஸ்லின் துணிகள், மஸ்லின்ஸுனது கிளாத்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம். ஸோ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்ஸில் என்ன செய்யுங்க, இந்த மஸ்லின் கிளாத்தில் தான் என்ன செய்யுங்க கவர் பண்ணி அவங்க வந்து விராப் பண்ணி, அதாவது விராப்பிங் மீன்ஸ் கவர் பண்ணி அந்த டாம்ஸில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். So many topics are discussed here. So I will send you the videos for this in the industry. So competition of machine made goods எப்படி இருந்துச்சு and எப்படி வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வந்து எப்படி பிகினிங் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் வீடியோ ஐ ஹவ் ஷேர் இன் திஸ் within this concept. Okay, and next about the டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு உருவான இண்டஸ்ட்ரியே என்னன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் மெஷின் மேட் குட்ஸுக்கு, மேன்மேட் குட்ஸுக்கும் மெஷின் மேட் குட்ஸுக்கும் they find the initial difference. Okay, so for this is the picture of steam engine. So competition steam engine ஓட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு படிப்படியாக என்ன எழுதுச்சுன்னா, ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தோன்னா புல்லக் கார்ட்ஸ் அந்த மாதிரிலேருந்து என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட்டு திரும்ப அது வந்து எவாலுவேட் ஆகி மெஷின் மேட்ஸு, ஸோ இந்த மாதிரி என்ஜின்ஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. அப்படி ஒவ்வொரு விஷயம் நாட் ஓன்லி த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பட் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் தே பிகம்ஸ் டெவலப்ட் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல்ஸ் பிகம் சேஞ்ச்ட். ஓகே, and this is the picture for textile industry in the initial stages. So cotton, wool, பெரிய நூல் ஆலைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு நிறுவனாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு development and first the basic of performing industrial goods. Okay, and next about the drain theory. So drain theory of Dadabhai Naoroji. So Dadabhai Naoroji was the first to acknowledge that the poverty of the Indian people was due to the British exploitation of India's resources and the drain of India's wealth to Britain. So Dadabhai Naoroji, so he's Dadabhai Naoroji, and Dadabhai Naoroji தான் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஸோ இந்தியாவோட வறுமைக்கு காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் உள்ள வெல்த்து, ஸோ வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது, நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்களையும் ஏதோ இந்தியாவோட வளங்களை வந்து ஸோ அவங்க வந்து அந்த வெல்த்தை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்னாலஜ் பண்ணுறது. ஸோ அதனால் இந்தியா வந்து ஒரு ஏழ்மையான இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்னாலஜ் உறுதிப்படுத்துனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நேருஜி. ஓகே, beginning of modern industries. The process of industrialization started in India from the mid-19th century. The beginning of modern industry is associated with the development in mainly plantations like jute, cotton, and also steel. The accelerated industrialization began with the development of railways and roadways. The two world wars gave an impetus to the development of number of industries such as chemical, iron and steel, sugar, cement, glass, and
other consumer goods. Plantation industry. The plantation industry was the first to attract the Europeans. The Assam Tea Company was founded in 1839. Coffee plantations also started simultaneously. As the tea plantation was the most important industry of eastern India, coffee plantations became the center of activity in South India. The third important plantation which gave birth to factories was jute. Machine-based industry. In India, modern industrial sector in an organized form started with the establishment of cotton textile industry in Bombay in 1854. In 1855, jute industry was started in the Hooghly Valley at Risra near Calcutta. The first paper mill was started in Baligan near Calcutta in 1870. The cotton mills were dominated by Indian enterprises and the jute mills were owned by the British capitalists. Cotton mills were opened in Bombay and Ahmedabad and jute mills proliferated on the Hooghly River bank. The woolen and leather factories became prominent in Kanpur. Heavy industries. The heavy industries included the iron and steel industry. Steel was first manufactured by modern methods at Kulpi in 1874. Iron and steel industries began rooted in the Indian soil in the beginning of 20th century. However, the credit for the development of large-scale manufacture of steel in India goes to Jamshedji Tata. The Tata Iron and Steel Company, TISCO, was set up in 1907 at Jamshedpur. It started producing pig iron in 1911 and steel ingots in 1912. Industrial growth in India. To realize the dream of development of industry, Indian government adopted certain industrial policies and 5-year plans. One of the most important innovations in the industrial field after independence has been the introduction of the 5-year plans and the direct participation in industry by the government as expressed in the Industrial Policy Resolution of 1948. Development of industries in India. The history of Indian industry perhaps dates back to the history of humankind. The crafts in India has a rich history. Crafts were an integral part in the life of the people. Before the arrival of mechanized industries, the production of Indian handicrafts was the second largest source of employment in rural India next to agriculture. Saurashtra was known for the bell metal, Vanga for tin industry, decline of Indian industries. As the British conquered the Indian territories, the native rulers and the nobles lost their power and prosperity. The demand for the fine articles to be displayed in darbars and other ceremonial occasions disappeared. As a result, the craftsmen lost their importance and their job. Secondly, due to the competition posed by the machine-made goods that were imported from Britain by the British rulers.
and due to the invention of cotton gin, flying shuttle, spinning jenny, and steam engine in England competed with the Indian goods made with primitive techniques, lead to the fall of Indian industries. The history of industrialization in India started with the establishment of cotton textile mill in Mumbai at 1854, the first jute mill which was started at Rishra near Kolkata in 1855, coal mining in the Chota Nagpur region. Subsequently, paper mill and chemical industries were also started. The pig iron industry was started at Kulti in 1874 with the establishment of Tata Iron and Steel Company at Jamshedpur in 1907. The length of railways increased from 2,573 kilometers in 1861 to 55,773 kilometers in 1954, shows the growth of modern industries. The aim of 5-year plans were to witness a strong acceleration in the growth rate of production, to develop a healthy industrial growth, to welcome foreign investment of new policy. Thus, industrialization is an important component for the economic growth in India. There are so many types of industries also available. So most of them are plantation industries, machine based industries, and also heavy industries. So first, plantation industries. So plantation industries means the செடிக்கு ஸோ பிளான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வச்சு அதுக்கு வந்து என்ன செய்ய தொழிற்சாலைகள் அமைக்கிறது. ஸோ அதை பார்த்தோன்னா காஃபி, டீ. So this is the plantation, belongs to the plantation industry. Okay, so these are also in large scale. நிறைய the Assam Tea Company was founded in 1839ல வந்து Assam Tea Company வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டீ, காஃபி அண்ட் அஸ் வெல் அஸ் இண்டிகோ. ஸோ இண்டிகோ அப்படிங்கிறது டைஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ சாயம் பூசுறதுக்கு. ஸோ அதே மீன்ஸ் ஹேர் டைஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபார் கலர் மேக்கிங்ஸுக்கு என்ன செய்யுங்க, கலரிங்க்கெலாம் இண்டிகோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து அந்த டைஸ்லாம் வந்து மேக்கப் பண்ணுறாங்க. ஸோ டீ, காஃபி அண்ட் இண்டிகோ பிலாங்ஸ் டு the plantation industries. So coffee plantation also started Simon. So tea வந்து Assam tea. So Assam is famous for tea. So tea estates இருக்கும். So this is a picture for tea plantations. Okay. ஸோ இதில் பார்த்தோன்னா டீக்கு ஈக்குவலாக என்னாச்சு, காஃபியோட பிளான்டேஷனும் அதிகமாச்சு. அண்ட் அஸ் வெல் அஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அலாங் வித் டீ, காஃபி அண்ட் இண்டிகோ, ஸோ கேவ் பர்த் டு ஃபேக்ட்ரி வாஸ் ஜூட். ஸோ சணல் சொல்லுவாங்கல்ல, ஸோ சணல் கம்பெனிகளும் என்ன நிறைய வந்து உருவாச்சு. ஸோ ஆல் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கண்ட்ரோல், யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, எம்ப்ளாயீஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஒர்க்கர்ஸ் பார்த்தோன்னா பிலாங்ஸ் டு இந்தியா, but the official and the ruling parties are British East India Company. And next to the machine based industry. So machine based industries means the machine, so machine ஓட இதோட இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள். ஸோ அவங்க அது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த பாம்பேயில் இருக்க 1854 காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ மெஷினில் இருக்கிற நாட் ஓன்லி இந்த கயிறு ஆட்டுகள் எல்லாத்தையும் தவிர்த்து அதுக்கப்புறம் மெஷினில் லார்ஜ் ஸ்கேலில் ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. 1854ல பாம்பேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன் 1855ல பார்த்தோன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் இன் த ஹூக்லி வேலி அட் ரிஷ்ரா நியர் கல்கட்டாவில் வந்துட்டு 1855ல ஜூட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜூட்ல எல்லாமே என்ன, ஸோ பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் பிலாங்ஸ் டு இந்த மிஷினரிஸுக்கு வருது. ஸோ த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேப்பர் மில் வாஸ் ஸ்டார்டட் இன் பாலிகஞ்ச் near Calcutta in 1870 paper industries, and cotton mills were dominated Indian enterprises. So jute mills-க்கு owned by யார், பிரிட்டிஷ் கேபிட்டல்ஸ், முதலீடு பண்ணவங்க பிரிட்டிஷ்காரங்களாக இருந்திருக்காங்க. தென் காட்டன் மில்ஸ் வந்து பாம்பேலையும் அகமதாபாத், அண்ட் ஜூட் மில்ஸ் எங்கே விளானா ஹூக்லி ரிவர் பேங்க்ஸில் வந்துட்டு வந்து மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, உருவாக்கியிருக்காங்க. ஸோ த உல்லன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் ப்ராமினன்ட் இன் கான்பூரில் வந்துட்டு உள்ளனும் லெதர் ஃபேக்ட்ரியும் வந்து என்ன செய்யிருக்காங்க,
இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா என்னது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்டீல் வாஸ் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர்டு பை மாடர்ன் மெத்தட்ஸ் அட் குல்டி இன் 1874. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பிகேன் ரூட்டட் இந்த இந்தியன் சாயில் இந்த பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரியில் தான். ஸோ இந்தியாவில் வந்து இந்த அயனும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவர் த கிரெடிட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் இன் இந்தியா கோஸ் டு ஜம்ஷெட்ஜி டாட்டா. ஸோ ஜம்ஷெட்ஜி டாட்டா அவருக்கு தான் என்ன செய்யும் டாட்டா ஃபேக்ட்ரிஸில். ஸோ டாட்டா கன்சல்டன்ஸ் அண்ட் டாட்டாவோட இது எல்லாமே இப்போவும் இருக்குது. அப்படி தான் அந்த டாட்டா கம்பெனிக்கு தான் இதோட பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் அண்ட் ஓ செட்டப் இன் எப்போ 1907 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கே ஜம்ஷெட்பூரில். ஓகேவா. ஸோ இட் ஸ்டார்டட் producing pig iron in 1911 and steel ingots in 1912. So this is the picture for Tisco Jamshedpurla இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியோட பிக்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரெயில்வேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் என்னது. ஸோ ரெயில்வேஸ் வந்து அதோட கிலோமீட்டர்ஸை 2573 kilometer in 1861 to 55,773 kilometer 1914. ஸோ இந்த ரயில்வேயோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஓப்பனிங் ஆஃப் த சியூஸ் கேனல் ஆல்சோ ஷார்டன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஸோ இந்த மாதிரி கேனல் வந்து சியூஸ் கேனல் வந்து ஸ்டார்ட் ஆனதும் அது என்ன செய்யுதுன்னா யூரோப்புக்கும் இந்தியாவுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கு பை அபவுட் எவ்வளோ கிலோமீட்டர். ஸோ 4830 கிலோமீட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். திஸ் ரெடியூஸ் டிஸ்டன்ஸ் ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியா. As a result of Swadeshi movement, the cotton mills increased from 994 to 273. ஸோ சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸோட அளவு வந்து என்ன செய்யிருக்காங்க அதிகமாக இருக்குது. ஸோ காட்டன் மில்ஸ் வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 194லேருந்து 273 வரைக்கும் 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஜூட் மில்ஸ் பார்த்தோம்னா சணல் ஆலைகள் வந்து பார்த்தோன்னா 36லேருந்து 64க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் CII. ஸோ இதோட நேம் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் எ பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. ஸோ பிஸ்னஸுக்கான ஒரு அமைப்பு இருக்குல்ல. ஸோ இந்த அமைப்போட பேர் தான் என்னது CII. ஸோ CII இஸ் எ நான் கவர்மெண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி லெட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்டு ஆர்கனைசேஷன். ஸோ தொழிற்சாலைகளுக்கான ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் லாபத்துக்காக இல்லை. அண்ட் இட்ஸ் எ நான் கவர்மெண்ட் அரசு சாராத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1985 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் ஓவர் 9000 மெம்பர்ஸ் ஃபார்ம் த ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ பப்ளிக் செக்டார்ஸ்லேயும் ப்ரைவேட் செக்டார்ஸ்லையும் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனில் 9000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். தட் இஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு SME and multinational, small and medium enterprises and multinational corporations, MNC companiesலாம் சொல்லுவாங்களா. ஸோ SMEஸ்னா ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், சிறு தொழில் நிறுவனங்கள். அண்ட் MNCs பார்த்தோன்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 5-year plans, 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனோவேஷன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் has been the introduction of 5-year plans and the direct participation in the industry by the government as expressed in Industrial Policy Resolution in 1948. So 1948ல இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு சிறந்த திட்டங்களை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ திஸ் ரெசல்யூஷன் delineated the role of the state in the industrial development both as entrepreneur and as a authority. So as per the industrial policy resolution in 1956, industries were classified into 3 categories. So first 1948ல ஒரு resolutions வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 1956ல உள்ள ரெசல்யூஷன்ஸ் படி இண்டஸ்ட்ரீஸை வந்து 3 கேட்டகரிஸாக வந்துட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க, டிப்ளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா ஷெட்யூல் A, ஷெட்யூல் B அண்ட் ஷெட்யூல் C. ஸோ ஷெட்யூல் ஏல எந்தெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அதே இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஷெட்யூல் ஏலையும். அது அந்த கவர்மெண்ட் ஹேண்டில் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஸோ அரசு கையாளக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். அண்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் பியில் பார்த்தோன்னா கம்ப்ரைஸ் ரோட் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸஸ்,
ships, machine tools, aluminium, chemicals including plastics and fertilizers, ferroalloys and certain types of mining. So next is schedule C la பார்த்தோம்னா under this category the remaining industries are left to the private sector. So எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா லெஃப்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ், ஸோ தனியாருக்கு சொந்தமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷெட்யூல் சியில் வந்து வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we are going to go through with the places of industries in the India map. ஓகே, எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நியூ டெல்லி, கான்பூர், அஹ்மதாபாத், சௌராஷ்டிரா, குல்தி, அஸ்ஸாம். ஸோ திஸ் இஸ் டிபெக்டிங் இன் த டாக்கா பிளேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து திஸ் பிலாங்ஸ் டு ஓவராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த டாக்காவோட மஸ்லின் கிளாத் வந்து ஷாஜஹானோட டாம்ஸில் வந்துட்டு ஈஜிப்டோட டாம்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது இந்தியாவில் உள்ள டாக்கான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தென் ரிஷ்ரா, கல்கட்டா, ஜம்ஷத்பூர் and also Bombay. So these are the places for the great industries in India. Okay, modernization. So modernizations now, so new modern techniques. So India has now a large variety of industries producing goods of varied nature. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்க டெக்னாலஜிஸை வந்து தவிர்த்துட்டு அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நியூ டெக்னாலஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ட்டை வந்து நிறைய நினச்சிருக்கோம் நம்ம வந்து. ஸோ வி ஆர் ஹேண்டில் த என்னது நியூ டெக்னாலஜிஸ் வித் த காம்பினேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படி தானே. ஸோ காம்பினேஷன் ஃபாரின் இதோட ட்ரேடிங்ஸ் வந்து நம்ம இப்போது நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லாம் வித் 3 sector மாடல் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் பிரைமரி, secondary and tertiary industries. The fourth sector பார்த்தோம்னா information related industries. Okay, so information related means ITs industries-லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து fourth sector-ஆ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் நியூ சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கேருக்கு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு, சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஃபோர்த் செக்டாரில் வந்து வரும். மல்டிமீடியா, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே. ஓகே, தென் செல்ஃப் ரிலையன்ஸ் பார்த்தோன்னா another positive aspect of industrial growth is the attainment of the goal of self-reliance. That is, we have achieved self-reliance in machinery, plant and other equipment. So today the bulk of equipment required for industrial and infrastructural development is produced within the country. ஸோ நம்ம வந்து இப்போது வந்தோட இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா ஸோ ஃபாரின் இதோட அக்ரிமெண்ட்டோட இது மட்டுமே இல்லாமல் ஸோ நம்மளாவே சுயமாக என்ன செய்யலாம், நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டியும் இருக்க அளவுக்கு என்ன செய்யும், தானாக வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கி நியூ டெக்னாலஜிஸ் உருவாக்க அளவுக்கு நமக்கு இப்போ என்ன இருக்கும், செல்ஃப் ரிலையன்ஸு ஒரு பவரிங் எதாவது என்ன இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து நம்ம இந்தியா வந்து இப்போ அட்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அண்ட் தென் டு த Indian road network பார்த்தோன்னா has been the largest in the world இருக்குது. ஸோ ரோடு நெட்வொர்க்கு அண்ட் கவர்மெண்ட் led to the expansion of the network of the highways, state highways and major roads which in turn has directly contributed the industrial growth. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க நம்ம ரோடிங்ஸு அதெல்லாம் பார்த்தோம் தார் ரோட்ஸை கம்பேர் பண்ணி when we compare the pictures of the earlier ones from today's, we admit that என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ நம்ம சிட்டிஸில் உள்ள ரோட்ஸே பார்த்தோன்னா ஃபாரின் ஸோ அப்ராடில் இருக்க ரோட்ஸ்க்கு ஈக்குவலான அளவுக்கு என்ன செய்யுது வந்துட்டு அப்படி தானே. ஸோ ஹை டிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்கை ஹைவேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ க்ரோத் என்ஜின் ஹேஸ் ட்ரிகர்ட் அண்ட் நோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி. ஸோ ஆல்மோஸ்ட் 7 decades of independence has emerged as the third largest producer electricity in Asia. ஸோ ஏஷியாவில் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசராகவும் நம்ம இருக்கோம். அண்ட் நவ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் ஓவர் த பிளான் presents a mixed picture. Compared to the independence level, industrial growth due to 5-year plan periods is phenomenal. So industrialization, so this is the conclusion for this lesson. Industrialization, so தொழில் மயமாக்கப்பட்டது எப்படி அது வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் என்ன இருக்குது, ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் என்னது அந்த கண்ட்ரியும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும், நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வரும், நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த 5-year பிளான்ஸோட பீரியடில் வந்து இந்த ஃபினாமினா வந்து ரொம்ப என்ன செய்திருக்கு, ஸோ இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் லெவலில் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து 5 டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியா இருக்க அளவுக்கு இன்றைக்கி இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட், that's all for the class today. We will meet in the next class with a new session. Okay, all the best. Thank you.